விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிராச்சி கம்பெனியோட பவர் வீடர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிராச்சி 86. இது வந்து பார்த்திங்கன்னா 9 HP பவர் வீடர். நம்ம வந்து ஒரு 2 அடியிலேருந்து 5 அடி வரையும் களை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த வீடர் நம்ம களை வெட்டுறது மட்டும் இல்லை, புழுதி ஓட்டுறது, மற்றபடி சேடை ஓட்டுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. இப்போ ஒரு ஃபீல்டு ஓட்டுறீங்க அப்படின்னா ட்ரையான ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நல்லா சாயில் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டி. ஓகேங்களா? இது நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதோட காஸ்ட் வைஸ் ப்ளஸ் வந்து நம்ம இதுக்கு சப்சிடி பண்ணி தரோம். இந்த வீடருக்கு நம்ம ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். 8 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நம்ம சப்சிடி பண்ணி தந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம். லோன் ஃபெசிலிட்டிஸில் வேணாலும் அதில் வேணாலும் வீடர் எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% 50%லேருந்து 60% வரையும் ஜென்ரல் ஃபார்ம் இருக்கும். 70% வரையும் எஸ்சி/எஸ்டி ஃபார்மருக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து மூவ் பண்ணி வீடர் பவர் வீடர் வந்து உங்களுக்கு இந்த மாடல் இல்லை, நம்மகிட்ட 5 HPலேருந்து 9 HP வரையும் பவர் வீடர் இருக்குது. 13 HP வரையும் பவர் டில்லர் இருக்குது. பவர் டில்லர் வேணாலும் எடுத்துக்கலாம், பவர் வீடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 அடிக்கு நான் ஓட்டுறதுக்கு நான் இதுக்கு 9 HP எடுக்கணும், பேசாமல் 7 HP 5 HP எடுத்துக்கலாமே? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 7 HP வீடர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ஜின் வெயிட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் சைஸ் இதுக்கு ஈக்குவலாக வராது. ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு 5 அடிக்கு கால் ஓட்டுறதுக்கு அது செட் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு இப்போ தோப்பு வச்சுருக்கீங்க, தேக்கந்தோப்புலாம் தேக்கந்தோப்பு போட்டிருந்தாங்கன்னா அவங்களாம் 6 அடி 7 அடிக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுருக்கும்போது செடிக்கு ஒரு அடி மட்டும் கேப் விட்டு மீதி உங்களுக்கு 5 அடி ஓட்டுறதுக்கு இந்த பவர் வீடர் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பவர் வீடர் நார்மல் 5 HP பவர் வீடர் எடுத்திங்கன்னா அதிகபட்சமே 3 அடிக்கு தான் களை வெட்ட முடியும். இதில் அப்படி கிடையாது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 அடி வரும். 5 அடிக்கு களை வெட்டலாம். ப்ளஸ் நீங்கள் சேடை யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சேடை ஓட்டுறீங்க, நாத்தாங்கல் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சின்ன இன்ஜின் பவர் வீடர் எடுத்திங்கன்னா நீங்கள் சேடை ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ப்ளஸ் 5 அடி நம்ம போட்டு ஓட்டும் போது இப்போ சென்ட்ரல் ஓட்டுறி அப்படிங்கும்போது வைப்ரேஷன் இருக்கும்ல சார்? நீங்கள் ஃபீல்டு பொறுத்து தான் வைப்ரேஷன் வருது. இப்போ வந்து ஒரு ரொம்ப ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டிங்கன்னா வைப்ரேஷன் வரதான் செய்யும். ஓகே. இந்த ஃபீல்டு சொல்லுங்கள், இந்த ஃபீல்டு மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைப்ரேஷனே தெரியாது. ஓகேங்களா? மண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்திருக்கு அப்படின்னா ஒரு 2 days கழிச்சு ஓட்டணும். ஒரு 10 நாள் கழிச்சு ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஃபீல்டு. ஓகே. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீல்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எந்த வண்டி ஆனாலும் ஃபீல்டு தான் மேக் முடியும். நீங்கள் பவர் டில்லரே எடுத்தாலுமே சரி, ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விட்டு ஒரு 2 days அந்த நாளில் ஓட்டினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வண்டி வாங்கும்போது என்னென்ன வரும் சார்? கூட வண்டி கூட 5 அடிக்கான பிளேட் செட் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஃபராக அடிஷ்னல் நம்மகிட்ட பவர் வீடர் எடுக்கிறோங்கன்றதுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பவர் வீடருக்கு. ஓகே. வாரண்ட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு 1 year கொடுக்குறோம், கியர் பாக்ஸுக்கு 6 months கொடுக்குறோம். ஓகே. நீங்கள் சேடை ஓட்டலாம் சொல்கிறீங்க. சேடை ஓட்டும் போது இது எப்படி பர்ஃபார்மன்ஸ்? ஏன்னா இப்போ புழுதி ஓட்டும் போது நோ ப்ராப்ளம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேடைக்கும் போது இந்த வண்டிக்கு கேஜ் வீல் தனியாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ட்ரை பிளேட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்து இந்த பிளேடில் ஓட்டணும் தண்ணி ஊட்டிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தாங்கல் ஓட்டினாங்கன்னா 3 வாட்டி வரையும் ஓட்டுவாங்க. ஓகேங்களா? முதல் டைம் ஓட்டும் போது பிளேடில் ஓட்டணும். 2வது டைம் 3வது டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீல் கேஜ் வீல் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணணும்? நீங்கள் ஆயில் செக்அப் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆயில் செக்அப் மட்டும் டெய்லி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். செல்ஃப் ஸ்டார்ட்டுங்கும் போது இப்போ நம்ம வயலில் வந்து பார்த்துட்டு இப்போ ஓட்டுறாங்க, ஓட்டிட்டு வருமா வச்சுருவாங்க. எப்படியும் 1 மாதம் 1.5 மாதம் சும்மா இருக்கும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த எர்த் ஒயர் இருக்கு இல்லைங்களா, மெயின் ஒயர் எர்த் ஒயர் ரெண்டுத்தையுமே கழட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். ரெண்டையும் கழட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். ஓகே. மீன்வேல் இது டீசல் இருக்குங்களா? இது டீசல் இன்ஜின் தாங்க. ஸோ டீசல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் எம்டியாக நீங்கள் பேட்டரியே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு நம்ம ஸ்டார்டர் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஓகே. இப்போ உங்களுக்கு பேட்டரி வந்து நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டீங்க, இல்லை வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் கழட்டி விட்டீங்க, பேட்டரி இல்லை டவுன் ஆகிடுச்சு, ஆன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடி ரீகால் ஸ்டார்டர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டீசல் ட்ரை பண்ணி ஓட்டினாலுமே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் லாக் பண்ணிட்டு ஒரு 4 வாட்டி ரீகால் ஸ்டார்டரில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீசல் வந்து டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு பம்ப் ஆகிக்கும். அந்த மாதிரி பம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டீசல் ஏர் லாக் எடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஓகே. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பவர் வீடர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த சிராச்சி 9 HPக்கும் நீங்கள்
எந்த பவர் வீடர் ஓட்டினாலுமே பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு மேலே கிடையாது 9 HP டீசல் இன்ஜினே இருந்தாலுமே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பறதுக்கு எந்த வீடர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க பிளேட் ஷாஃப்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவிங் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற வீடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் திருப்பினா மட்டும்தான் திரும்பும். இதில் வந்து அந்த அட்ஜஸ்டபிள் கொஞ்சம் கொடுத்துருக்கிறதால நீங்கள் லைட்டாக திருப்பினா போதும், அதுக்கேற்ற மாதிரி திரும்பும் அந்த வண்டி. ஓகே ஓகே. இப்போ இது 9 ஹெச்பியில் இப்போ பவர் வீடர்ஸில் பெட்ரோலும் இருக்குது, டீசல் இருக்குது. ஸோ பெட்ரோல் ரெஃபர் பண்ணுறீங்களா, டீசல் தான் ரெஃபர் பண்ணும். நீங்கள் 9 HP பொறுத்துக்கிட்டீங்கனாலே டீசல் தான் ரெஃபர் பண்ணும். டீசல் தான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. பெட்ரோல் வீடர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஃப்ளக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு சேடையில் ஓட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பார்க் ஃப்ளக் மூலிமா தண்ணி இன்ஜின் இறங்குச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டீசல் இன்ஜின் தான் எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லோடு கொடுத்தாலுமே டீசல் இன்ஜின் வந்து வண்டி அடங்காமல் போகும். இப்போ இந்த சம்மரில் எதாவது ஆஃபர் எதாவது போயிட்டு இருக்குங்களா? நம்ம இதில் சம்மரில் நம்ம எல்லா மாடல் மிஷினுமே 5 HP பெட்ரோல் இன்ஜின்லேருந்து 13 HP பவர் டில்லர் வரையுமே நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லா வீடருக்குமே ஆஃபர் கொடுத்துருக்கோம். எந்த வீடர் வேணாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்து ஷோரூமில் விசிட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த மாடலுக்கு எந்தெந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லுவோம் தெளிவாக உங்களுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர் வரையும் நம்மகிட்ட ஷோரூம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர், தேன்கனிக்கோட்டை, வேலூர் 3 ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த சம்மருக்கு. நம்ம இந்த மிஷின் வேணும் அப்படின்றவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.